வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய நெல்லை மாவட்ட ஊடக நண்பர்களை, எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருக வருகவென உங்களை எல்லாம் வரவேற்றுக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய ஆதரவை பெற்று இப்பொழுது ஆளுங்கட்சியாக தமிழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசிற்கு, அதனுடைய முதல்வருக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல கடந்த 5 ஆண்டுகளாக மிகச்சிறப்பான ஆட்சியை நடத்தி இப்பொழுது எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை வழங்கியிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய எஸ்டிபிஐ கட்சி இணைந்திருந்த அந்த கூட்டணியோடு இப்பொழுது எதிர்கட்சியாக மிகச்சிறப்பான முறையில் நாங்கள் செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிற தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றிகளை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய புதிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்று 3 வார காலமாகிறது. இந்த 3 வார காலத்தில் தமிழகத்தில் ஏறத்தாழ 15 நாட்களில் 25 கொலைகள், அதுபோல 19 பாலியல் குற்றங்கள் என்று அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களும் குற்றங்கள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் செயல்படுகிற அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தை மதிக்கிற நாங்களெல்லாம் உண்மையிலேயே கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம். எனவே நடைபெறுகிற குற்றங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு இதனை தடுத்திட வேண்டும். இந்த குற்றங்கள் அதிகரித்து விடாமல் பாதுகாக்கிற பொறுப்பு தமிழகத்துடைய அரசிற்கு இருக்கிறது என்பதையும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நேற்று முன்தினம், பெருநாளைக்கு முன்தினம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் மாண்புமிகு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். ஒரு மனுவின் மீதான விசாரணையின் பொழுது ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். அந்த உத்தரவானது தமிழ்நாட்டிலே அந்த உத்தரவுக்கு மறுநாள் நேற்றைய தினம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பான முறையில் சிறுபான்மை முஸ்லிம்கள் இந்த பெருநாளை சமய நல்லிணக்க விழாவாக, அன்பும் பாசமும் மேலோங்குகிற ஒரு விழாவாக இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த விழாவிலே மிக முக்கியமானதாக ஆடு மாடுகளை பலியிட்டு தங்களது அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாமிய வாழ்வியலுடைய பக்ரீத் பண்டிகையினுடைய ஒரு மிக முக்கியமானதொரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வில் மாடுகளை, குறிப்பாக எருது, காளை போன்ற பிராணிகளை அதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஸ்லாட்டரிங் ஹவுஸிலே மட்டும்தான் அதனை பலியிட வேண்டும். அது அல்லாது அரசு தற்காலிகமாக அனுமதிக்கிற இடங்களிலே அதனை பலியிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இந்த உத்தரவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மீதும் அதுபோல மதச்சார்பின்மையின் மீதும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த வரலாற்று பாரம்பரியம் தொடர வேண்டும் என்கிற உணர்வோடு, மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு இந்த உத்தரவை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் இதுவரை பல்லாண்டுகளாக முஸ்லிம்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதில் ஆடு மாடுகள் பலிப்பிராணிகளாக இறைவனுக்காக அவர்கள் அறுக்கிறார்கள். ஆனால் எங்கும் எந்த சிறு பிரச்சனையும் இல்லாமல் இது ஒரு சமய நல்லிணக்க பெருவிழாவாக, எல்லோரும் இணைந்து கொண்டாடுகிற விழாவாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் இந்த விழாவிலே மாடுகளை, எருதுகளை, காளைகளை பலியிடும் பொழுது மட்டும் அது ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மட்டும்தான் அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற உத்தரவு உண்மையிலேயே கவலையும் அதிர்ச்சியையும் தருகிறது.
உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு மனு பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொழுது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஒரு வருட காலம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போ பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்து நீங்கள் ஒரு மனுவை நீங்கள் தாக்கல் செய்வது என்பது சரியல்ல, எனவே இப்பொழுது இதனை விசாரிக்க முடியாது என்பதாக சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் பெருநாளைக்கு ஒரு நாளுக்கு முன்பாக இந்த விஷயத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு பொதுநல மனுவை விசாரிக்கும் பொழுது சிறுபான்மை முஸ்லீம் அமைப்புகளையோ சிறுபான்மை முஸ்லீமுடைய பிரதிநிதிகளையோ கூட ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் யாரிடத்திலும் அரசாங்கத்திடத்திலும் எந்த கருத்துக்களையும் கேட்காமல் ஒரு உத்தரவை வழங்கி இருப்பது என்பது ஒரு கவலையை தருகிறது, ஒரு வருத்தத்தை தருகிறது. எனவே இந்த உத்தரவை இதுபோல தொடர்ந்து செயல்படுத்த முனைந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனையை உருவாக்குவதற்காக இந்துத்துவ அமைப்புகள் ஒவ்வொரு வருடம் பிரச்சனையை உருவாக்குகிற தருணத்தில் இதுபோன்ற உத்தரவுகள் அது ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கிவிடும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் இது போன்ற எருதுகளை காளைகளை பலியிடுகிற சமயத்தில் போய் காவல்துறையினர் அதனை தடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில திருவொற்றியூரில் கார்கில் நகர் என்கிற பகுதிகளில் 40 மாடுகளை அறுக்கிற சமயத்தில் அதனை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. அதுபோல சிங்கபெருமாள் கோயில் என்று சொல்லி சென்னையில் ஒரு பகுதியில் இதே போல ஒரு 40 மாடுகளை கூட்டு குர்பானி என்கிற பெயரில் எல்லோரும் பங்கு போட்டு அறுக்கிற அந்த குர்பானி நிகழ்வை தடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒருவர் தன்னுடைய வீட்டில் வைத்து அறுக்கும் பொழுது அதனை தடுத்து அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் உண்மையிலேயே கவலை தருகிறது. தமிழ்நாட்டுடைய அரசு, தமிழ்நாட்டுடைய அரசின் சார்பாக சட்ட வல்லுநர்கள் இந்த வழக்கை மிக முக்கியமானதொரு வழக்காக எடுத்துக்கொண்டு இதனை இப்பொழுது விசாரிக்க கூடாது என்பதாக அவர்கள் தடுத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதில் சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதிகள், முஸ்லீம் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மார்க்க அறிஞர்களுடைய பிரதிநிதிகள் இதில் இணைக்கப்பட்டு தான் வாதாட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே சொல்லாமல் ஒரு மேம்போக்கான முறையில் சட்ட வல்லுநர்கள், தமிழக அரசினுடைய சட்ட வல்லுநர்கள் இதை கையாண்டதனுடைய விளைவு இப்பொழுது இப்படி ஒரு தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துக்கு இடையே அச்சத்தையும் வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டுடைய அரசிற்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிற விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்தான சூழலை மனதில் கொண்டு, ஏற்பட்டிருக்கிற இந்த சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை மனதில் கொண்டு இந்த உத்தரவிற்கு எதிராளும் அரசிற்கும் அதுபோல ஜனநாயக அடிப்படையில் செயல்படுகிற எங்களை போன்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 4வதாக நிறைய கோரிக்கைகளை இப்பொழுது ஆளுகிற அரசிற்கு சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கையாக சிறைகளிலே ஒரு 15 இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் மீண்டும் அவர்களுடைய பரோல் மறுக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் சிறையிலிருந்து 2 மாத காலம் பரோல் வழங்குவதற்கான சட்ட திருத்தத்தை ஏற்கனவே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதனை வழிமொழிந்து ஏற்கனவே 2 மாத காலம் அவர்கள் பரோலில் இருந்திருக்கிறார்கள். மீண்டும் 2 மாத காலம் அவர்களுக்கு பரோல் வழங்குவதற்கான வாய்ப்பை அந்த ஜீவோ வழங்குகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் உடனடியாக பரோலில் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். உடனடியாக அந்த 15 பேர் மீதும், சிறையிலிருந்து வெளிவருகிற எல்லோரின் மீதும் பொது மன்னிப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழகத்துடைய அரசு விரைந்து நடத்திட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒரு வாய்ப்பினை தமிழக அரசு தந்திர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழக அரசிற்கு நான் முன்வைக்கிறேன். இது பொதுவாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும், அதுபோல மக்களுக்கு ஒரு அரசு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதையும் ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகத்தான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சருக்கு சொல்லுவது என்பது வழக்கம். ஆனால் டெல்லிக்கு சென்ற பொழுதும் கூட தமிழகத்துடைய முதல்வர் டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்களை பிரதமரை சந்திக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. வேற எதுவும் திட்டங்களை முதல்வர் வைத்திருந்தாலும் கூட அதையாவது சொல்ல வேண்டும். நான் இன்றைக்கு சந்திக்கவில்லை,
அடுத்த முறை டெல்லிக்கு வரும்பொழுது நான் வந்து கண்டிப்பா ஊடகத்தை சந்திக்கிறேன் என்றாவது சொல்ல வேண்டும். எதையும் சொல்லாத முறையில் ஒரு அரசு என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற ஒன்றாக இருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த நடைமுறையை கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு 20 நாள் தான் ஆயிடுச்சு என்றதனால் நாம் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பல முதல்வர்களும் டெல்லிக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் முந்தைய முதல்வராக இருக்கட்டும் முந்தைய முதல்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஊடகத்திற்கு மூலமாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஊடகத்தின் வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நடைமுறை வரக்கூடிய காலத்தில் வலுவாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இல்லை, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அவர் டெல்லியில போய் பத்திரிகையாளர் சந்திப்புல முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திக்கவில்லை என்பதை காடு போட்ட காரணத்திற்காக வேண்டி புதிய தலைமுறை ஊடகத்தை வந்து பின்னால 54வது இடத்திற்கு தள்ளியதாக செய்திகளை வந்து பார்த்தோம். உண்மையிலே இதெல்லாம் வருத்தம் அளிக்கிற ஒன்று. எல்லாரையும் விட நாங்கள் சரியான முறையில் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று வந்திருக்கிற தமிழக முதல்வருடைய ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு இது மாதிரி செய்யும் என்று சொன்னால் மீண்டும் மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் தந்துவிடக்கூடாது என்பதை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது வந்து அப்பட்டமான ஒரு ஜனநாயக ஊடக சுதந்திரத்தை மீறுகிற செயல். இதை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். இல்ல, பொதுவாக வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எந்த சின்னத்தில் போட்டியிடுறது என்பது முடிவெடுப்போம். அது அந்த நேரத்தில் ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்கும், டக்குன்னு கொண்டு நம்முடைய சின்னத்தை சேர்க்க முடியாது. எனவே உடனே நாங்கள் வந்து அந்த அதான் அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியான கட்சிகளுக்கு வந்து இப்போ மட்டும் இல்லை, அவர்களுக்கு இந்தியா முழுவதுமே அதுக்கான ரெகக்னைஸ் இருக்கணும். முதல்ல அது ரொம்ப முக்கியமானது. சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று சொல்வது சரியான ஒன்று தான், அது ஒன்று தவறல்ல. ஆனால் அதெல்லாம் தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல தான் அது சரியானதாக இருக்கும். எனவே அது அந்த தேர்தல் காலத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறோம். அந்தந்த நேரத்தில் அதற்கான அறிவிப்புகளை தருவோம். அது சூழல் அனுசரிச்சு இதுல என்ன இருக்கு, நாங்க ஏற்கனவே சொன்னது தானே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். எனவே அதை அனுசரித்து தான் எங்களுடைய முடிவுகள் வந்து இருக்கும். அதுவும் கூட அந்தந்த நேரங்களில் இருக்கிற சூழல்களை எல்லாம் ஆலோசித்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற நாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை எடுக்கும். ஒரு விஷயத்தை பாராட்டணும், அமைச்சர்கள் எல்லாம் களத்திற்கு செல்லுகிறார்கள். களத்திற்கு செல்ல வேண்டும், சென்றால் தான் நாங்கள் என்ன நடக்குங்கிறது வந்து தெரியும். எனவே களத்திற்கு செல்லுகிறார்கள் என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுதான் நாமள் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று. ஒரு அரசு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செய்கிற வகையில் நடப்பதில் அமைச்சருடைய பங்கு என்பது முக்கியமானது. ஆனால் அது வந்து ஒரு அமைச்சர்களாக அந்த மக்களுக்கு தீர்வு தருகிற வகையிலான அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். அது வந்து மக்களால் கேலியும் கிண்டலும் செய்யப்படுகிற ஒரு நிலைக்கு அது தள்ளப்படக்கூடாது. அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்படாமல் அதை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது அமைச்சருடைய கையில் தான் இருக்கு. எனவே அமைச்சர்கள் அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகிற வகையிலான ஆய்வு பணிகள் வந்து நிச்சயமாக அவசியமானது. ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்குமா, மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, தொடர்ச்சியா இது பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? இல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்ல போனா ஒரு அரசு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பிற்கு வந்து நம்ம வந்து எதிராக எதையும் சொல்ல முடியாது. மக்களுடைய தீர்ப்பு பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற தாவேக்கா ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதுதான் வந்து ஒரு குடிமக்களுடைய கடமையாக இருக்க முடியும். அதே போல இது போன்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் வரவேற்க தான் வேணும். அது எப்பொழுது முடிஞ்சிரும் என்பதெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை மக்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற எல்லா பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு தான் இருக்கு.
அதை தான் நான் சொன்னேன். அமைச்சர்கள் என்பவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் அவர்கள் ஏதோ அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இருக்கிற வாக்களித்த வாக்களிக்காத எல்லோருக்குமான பிரதிநிதிகள். அவர்களுடைய நடவடிக்கைகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்குன்னு வெளியே அதை ரீல்ஸ் போடுவது, அதுபோல அதை அவர்களுடைய நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடுகிற வகையிலான செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். இல்ல, அதான் நான் அந்த விமர்சனங்கள் எல்லாம், இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா முதல்வர் ஊடகத்தில் பேசணும், அது ஒன்று தவறு இல்லையே. முதல்வர் மக்களிடத்தில் பேசுவது என்பது தவறல்ல. எவ்வளவுதான் ஃபேம் இருந்தாலுமே கூட மக்களோடு உரையாற்றுவதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு தமிழகத்துடைய முதல்வர் என்கிற, தமிழகத்துடைய அமைச்சர் என்கிற, தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய பெரிய ஃபேம் இருந்தவர்கள் மக்களோடு உரையாடினார்கள். மக்கள்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொன்னார்கள். மக்கள் விரும்புவதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய நடவடிக்கை தவறு என்றால் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி பேசாமல் இருக்கும் பொழுதுதான் பல விமர்சனங்களுக்கு அது வழிவகுக்கிறது. எனவே மக்களோடு பேச வேண்டும், மக்களோடு உரையாற்ற வேண்டும். அது ஒரு முதல்வருக்கான கடமை. அந்த கடமையை நான் என்ன பார்க்கிறேன், ஒரு 20 நாள் 25 நாள் தான் ஆச்சுங்கிறதுனால ஹனிமூன் பீரியடே 6 மாசங்கிறாங்க. ஆனால் 6 மாச காலமும் மக்களோடு பேசாமல் இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக போயிரும்ல. எனவே வந்த உடனேயே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மக்களிடத்தில் சொல்வதுதான் ஒரு முதல்வருடைய பணியை எளிமையாக்குவதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா அது ரொம்ப கடினமாக போயிடும். ஏன்னா இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் அல்ல, மாறாக இப்பொழுது அரியணைக்கு வந்தாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். டெல்லிக்கு போயிருக்கிற சமயத்தில் கூட அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தா இந்தியா முழுவதும் தமிழகத்துடைய அரசுக்கு அது என்ன செய்ய போகிறது என்கின்ற செய்தி போய் சேர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு விட்டார்கள். எனவே இனி வரக்கூடிய காலத்தில் மக்களை சந்திக்கிற முதல்வராக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் மக்களை எல்லா நேரமும் ஊடகத்தை சந்திப்பவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி சந்திப்பவர்களாக இருந்தால் இது போன்ற சர்ச்சைகளுக்கு, இது போன்ற கேலி கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இது விமர்சனங்களாக சொல்லலை. இப்படி நடக்கிறது என்பதை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கா இல்லையா? நடக்கிறதுன்னு சொல்லணும். அதை எக்ஸாகரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எல்லாமே தலைகீழாக மாறி போயிட்டு என்று சொல்வது அல்ல. அவர்களுக்கு இருக்கிற அந்த கால அவகாசத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதே நேரம் நடக்கிறது, இது நடக்காது என்று சொன்னோமானால் நடக்கிறது. நடப்பது என்ன சாதாரண பிரச்சனை அல்ல. கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள். 61 வயது ஒரு முதிய பெண்ணை சென்னையில வேளச்சேரியிலேயே பாலியல் குற்றச்சாட்டு செய்து அவர்களை கொலை செய்திருக்கிறார் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. சென்னையில் நடந்திருக்கு. நான் யார் ஆட்சியில் நடந்திருந்தாலும் நாங்க வலிமையா சொல்லியிருக்கோம், யாராக இருந்தாலும் சொல்லியிருக்கோம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில, அதே போல கொலை கொள்ளை பிரச்சனையில நோ காம்ப்ரமைஸ். அது எல்லோருக்கும் நாளைக்கு ஒரு பாதிக்கிற சூழலை உருவாக்கலாம். நல்லது செய்தால் வரவேற்கிறோம், தவறு செய்தால் தவறு என்று சொல்லுகிறோம். எனவே யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்பதை அது நல்ல முறையில் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசுக்கு இருக்கிறது. அது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை என்று ஒரு அமைச்சர் சொன்னதா ஒரு செய்தியை பார்த்தேன். அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நடந்த உடனே நாங்கள் கைது செய்யணும், வழக்கு போடுறோம், அதை நாங்கள் செய்யறோமா இல்லையா, நடந்த உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்றோமா இல்லையா என்பது அல்ல ஒரு அரசினுடைய நிலை. ஒரு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுக்க வேண்டும். அப்படி நடைபெறாமல் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். மக்களோடு பேச வேண்டும் என்றால் மக்களோடு பேச வேண்டும். இருக்கிற எல்லா விதமான அரசு எந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்த வேண்டும். எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்றார். தேவைப்பட்டால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, எப்படி இதை தடுப்பது என்ற ஆலோசனை கேளுங்க. அனைத்து கட்சியினுடைய ஆலோசனையும் சேர்த்து வாங்கிட்டு தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு ஆலோசனையை சொல்வதற்கு ஒரு அரசியல் கட்சி வேண்டும்ல, அந்த வேலை தான் எஸ்டிபி செய்கிறது. எனவே நாங்கள் வெறும் வெற்று விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காம ஆலோசனைகளை முன்வைத்து நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் தான், 7.5 கோடி தமிழரில் நானும் ஒரு அங்கம் தான் என்கின்ற உணர்வோடு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சு. அப்படி இருக்க சூழல அதிமுக திமுக ரெண்டுமே கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க நிலைமை வந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை ஏத்துக்கிடாம கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட மாநில செயலர் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குதிரை பரவனை இப்போ வரைக்கும் இங்க பேசப்பட்டு சரியானதா இருக்கும் நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இது சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. குதிரை பேரம் என்பதை அம்மையார் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் சொன்னது. இந்த இரண்டு கட்சிகள் தான் அதற்கு வந்து பதில் சொல்லணும். ஆளுங்கட்சி தான் பதில் சொல்லணும். நான் பட்டவர்த்தனமா ஒரு சாமானியன்னா பார்ப்போமே, திடீர்னு ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றாங்க, உடனே ஆளுங்கட்சியில் போய் சேர்க்கிறார்கள். என்ன எண்ணத்தை இது ஏற்படுத்தும்? எல்லோரும் ஒரே பதிலை சொல்லுகிறார். என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எதிர்கட்சி 5 வருஷம் இருந்து எங்களால் அந்த தொகுதி மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இங்க இருக்கிற அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லி காட்டினார். அப்ப எதிர்கட்சியாக இருப்பதனால் எங்களால வந்து எதையுமே செய்ய முடியலன்னு சொன்னா, இந்தியாவில் ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கணும், எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இருந்த எதிர்கட்சிகள்லாம் எதுவுமே செய்யவே இல்லையா? திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்திருக்கிறது. மத்தியில வந்து காங்கிரசும் பிஜேபியும் மாறி மாறி வந்திருக்கு. அப்ப எதிர்கட்சியினர்லாம் ஒண்ணுமே செய்யலன்னா இனி ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் ஜெயிக்கணும், இல்லைன்னா மற்ற எல்லாரும் எதிர்கட்சியினரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடணுமா? இது ஒரு தப்பான, ஒரே போல இந்த இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியும்? அதுதான் நான் கேட்கிறேன். ரகசிய காப்பு பிரமாண வாக்குமூலம் எடுப்பவர்கள் அல்லவா சட்டமன்றத்தில் உள்ளவங்க, அவங்க எப்படி அப்படி இருக்க முடியும்? எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், அதில் என்ன நடந்திருக்கிறது. வேறு எல்லோரையும் குற்றம் சாட்டுகிற தமிழகத்துடைய அரசு, அவர்கள் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும் சொல்லணும். தெளிவா இருக்கணுமா வேண்டாமா? இல்லை என்று சொல்லணும்ல. நான் கேட்கிறேன், திமுக வந்து கருணாநிதி முதலமைச்சர் ராஜேந்திரன் போனார் கோல்பேட்ல. அப்போ அதிமுக வந்து போகும்போது என்னன்னா என் தொகுதிக்கு என் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல. ஆனா அது அப்ப ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? எப்பொழுது 2006 to 2011 ராஜேந்திரன் கோல்பேட்டை ராஜேந்திரன் போனார். அதிமுக என்னால வந்து என் தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியல. இல்லம்மா, அதாவது என்னன்னா, நான் குதிரை பேரம்னு நாங்க குதிரை பேரம்னு சொல்றதோ பட்டவர்த்தனமா தெரிகிற விஷயங்களை நம்ம வந்து பேசுறோம். இன்றைக்குள்ள சூழல்ல தவறுகள் எங்கு நடந்திருந்தாலும் தவறு. நான் அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல விரும்பல. அப்பொழுது நாங்கள் எந்த கருத்தையும் அப்பொழுது நாங்க வந்து பதிவு பண்ணல. எனக்கு அது போன்ற ஞாபகம் இல்லை. ஆனால் இப்பொழுது கண் முன்பாக தெரிகிற விஷயத்தை நான் விமர்சனமா வைக்கல. ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சாமானியனா நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, இது எந்த வகையில் இது வந்து சரியானதா இருக்க முடியும்? அந்த 4 தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன அடிப்படையில் அங்க இருக்கிற வாக்காளர்கள் வாக்களிச்சிருப்பாங்க? அதுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றமா இருக்கா இல்லையா? 20 நாளில் ஒரு தேர்தலை சந்திக்கிற நிலைக்கு அந்த மக்களை தள்ளி கொண்டு போது எவ்வளவு பொருளாதார வீண் விரையும் சிக்கலை வந்து உருவாக்கும். அந்த சிக்கலை தான் நான் பேசுறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது என்கிற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டா தேர்தல் என்கிற சிஸ்டத்துக்கு மேலே ஒரு கேள்வி வந்துருமா? வந்துடாது. அப்போக்கு தேர்தல் யாரெல்லாம் ஆளுங்கட்சி அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற நிலை வந்துருமா இல்லையா? இதை ஒரு ஜனநாயக பூர்வமாக கேட்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அது விஷயத்துல யார் யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டார்களோ அவங்க அதை சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனால் இது வந்து எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஆளுங்கட்சியை தாவேக்காவை எதிர்த்தது என்பதல்ல விஷயம். எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட போறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில நான் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதானே. 23 வேட்பாளர் திமுக ஒரு தொகுதியில நிக்கிறாங்களா? இல்ல. திமுக கூட்டணியின் சார்பில் ஒரே வேட்பாளர், அதிமுக கூட்டணி சார்பில் ஒரே வேட்பாளர். அந்த தொகுதியில போய் நிக்கிறோம். நாங்க தாங்க அந்த கூட்டணிக்கு சார்புன்னு சொல்றோம். அவர்கள் என்னை இந்த கூட்டணியின் முகமாக பார்க்கிறார்கள், இந்த கட்சியின் முகமாக பார்க்கிறார்கள். எனக்கு வாக்களிக்கிறாங்க, என்ன வாக்களிக்கல. ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, இவ்வளவுதான விஷயம். இது எல்லாம் சேர்ந்துதான் 234 உறுப்பினர்களை கொண்டு போய் அங்கே தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் தான் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா அவர்கள் நம்பிக்கையற்று நடைபெறும் பொழுது மட்டும்தான் இந்த கேள்வி வருது. இது ஒரு நான் இதை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்லாம் வேண்டாம், ஒரு சாமானியவனா இதை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்கிற பிரதிபலிப்பை நான் ஏற்படுத்துறேன். நான் விமர்சனங்களை முன்வைக்கிறோன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, குற்றச்சாட்டை முன்வைக்கிறோன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஜனநாயகத்தினுடைய வழிமுறைக்கு இது சரியல்ல, அவ்வளவுதான். அது தவறு. இல்ல, அது இது எல்லா அரசும் அது ஒன்று வரவேற்கப்பட்டதான். நான் ஏற்கனவே வரவேற்று அறிக்கையும் கொடுத்திருக்கேன். எல்லா அரசும் இதை செய்திருக்கிறது. வந்தோடனே உங்க 500 300 400 அதுக்குள்ள நான் போகல. சில
717 கடைகளை அடைப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் நான் வரவேற்பு தர்றேன். அவ்வளவுதான். அதுல 400 கடை அடைச்சதா 500 கடை அடைத்ததா என்பதை நான் பார்க்கல. ஆனால் 717 கடையை அடைக்கிறோம்னு ஒரு முதல்ல ஒரு துவக்க புள்ளி வச்சதை பாசிட்டிவா பாக்குறோம். அதே அரசுக்கு தான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே இதனுடைய அமைச்சர் தான் ஏற்கனவே ஒரு பேட்டியில வந்து அமைச்சராவதற்கு முன்பு இந்த அரசினுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அரசு வந்து இது நடத்தக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பூரண மதுவிலக்கை அறிவிங்கள், மதுவினால் வருகிற வருமானம் என்பது அரசுக்கு அவமானம்னு சொன்னது காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அறிவிங்க. இப்போ குறைந்தபட்சம் படிப்படியான பூரண மது விலக்கு நோக்கியாவது நகரணும். அப்ப இந்த போதை தான் இந்த தமிழக மக்களை இன்றைக்கு மதிமயக்கி அவனை மனிதன் என்கின்ற இடத்திலிருந்து மாத்துகிறது என்று சொல்லுகிறோம். எனவே இதெல்லாம் படிப்படியான கோரிக்கைகள் உடனே நாராஜ் கேட்கலாம், உடனே எல்லா கோரிக்கையும் ஒரே நேரத்தில் ஒரு அரசுக்கு வைக்கிறீங்களான்னு கேட்கலாம். ஒரே நேரத்தில் வைக்கல. நாங்கள் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுகிறோம். உங்களுக்கான ஒரு அவகாசம் உங்களுக்கு இருக்கிறது, அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மக்களுக்கு எது எமர்ஜென்சி, எது அர்ஜென்சி, எது இம்பார்ட்டன்ஸ், எது நார்மல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடக்கூடாது. முதல்ல அது ரொம்ப முக்கியமானது. அந்த பாதுகாப்பை நீங்க தரணும் தமிழ்நாட்டு மக்களை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கோரிக்கை இருக்கு. அந்த சமுதாய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை நோக்கி நீங்கள் விரைந்து நடக்கணும். எதுவாக இருந்தாலும் மற்ற அரசுகள் சொன்ன மாதிரி வந்து நாங்க 6 மாசம் எடுத்து செய்வோம், காலச்சூழல் எடுத்து செய்வோம்னு சொல்லல. தமிழகத்துடைய முதல்வர் இன்னும் சமூக ஊடகங்களை ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பொறுப்பெடுத்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாரு. அப்ப அவர் அடுத்த நிமிஷம்னு சொல்லும்போது நம்மளும் அதே மாதிரி அடுத்த நிமிஷம் தாங்க தானே கேட்க வேண்டியதா இருக்கிறது. எனவேதான் அடுத்த நிமிஷத்துல சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். அதெல்லாம் ஒரு அரசு ஏற்கும் பொழுது சொல்லக்கூடாது. வெள்ளேரிக்க அதுக்கு முன்னால பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் தான் கொடுத்திருந்தாரு இந்த அரசு. நமது தமிழக முன்னாள் முதல்வர் சொன்னது மாதிரி பிப்ரவரி மாசம் போடப்பட்ட பட்ஜெட்டுங்கிறதே ஒரு வெள்ளேரிக்கு தானே. என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதா ஒரு புதுசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. இதை நீங்க மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும். அதெல்லாம் மாமா அதெல்லாம் அவர் சொல்லி தெளிவுபடுத்தாதான் எனக்கு தெரியும். சொல்லலன்னு சொல்லி தான் நானும் சொல்றேன். சொல்லுங்க தானே சொல்றேன். இல்ல இப்ப வந்து பங்கெடுத்திருக்கிறத நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம். நாங்க உடனே வரவேற்க தான் செஞ்சோம். அதிகார பிரதிநிதித்துவமா இருந்தாலும் இது மாதிரி எல்லாருடைய பங்களிப்பையும் ஏற்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அது நல்லதானே. அது எல்லாருக்கும் சரிசமமாக பங்களிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நல்ல விஷயம் தான். எனக்கு அந்த வருத்தம் இல்ல, மாமாக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் நம்ம அப்படியெல்லாம் ரத்து செய்யக்கூடாது. ஆனா அதுக்கான காரணத்தை அவங்க சொன்னாதானே தெரியும். நிர்வாக காரணங்கள்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வந்ததா ஒரு செய்தி சொல்றாங்க. நிர்வாக காரணங்களா இருந்தா ஓகே தான். ஆனா அப்படின்னா முதல்ல அதை அறிவிக்க கூடாது. அந்த நிர்வாக காரணங்கள்லாம் சரி செய்துட்டு நிதானமாக அறிவிக்கலாம். ரொம்ப அவசரமும் பட வேண்டாம், பதட்டமும் பட வேண்டாம். நிதானமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை அழகான முறையில செய்யலாம். அது மக்களுடைய ஏற்போட செய்யும். அதான் நான் சொல்ல வரேன். இதுவரைக்கும் அதை பத்தி எந்த யோசனையும் செய்யல. இனி வரக்கூடிய என்ன எங்களுக்கு இன்னும் அடுத்த கூட்டங்கள் நடக்கல. அடுத்த மாநில கூட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது இதை பத்தி ஆய்வு செய்வோம். ஆனா இன்ன வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு எப்ப வரப்போகுது என்பதை பற்றி தெரியல. நிச்சயமா நாங்க எப்பொழுதும் என்ன நாங்க அடுத்த அந்த அன்னைக்கு சாயங்காலம் இருந்தே நாங்க தொடங்கிட்டோமே. மக்கள் பணி எங்களுக்கு நிரந்தரமான பணி. அது ஒன்று. அதுலதான் வந்து தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனவே தேர்தல் வாய்ப்பு வந்து மக்கள் தராட்டாலும் அதில் உள்ள வெற்றி வாய்ப்பு தராவிட்டாலும் கூட மக்களுக்காக உழைக்கிற வாய்ப்பு எனக்கு எப்பொழுதும் தந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்ல போகிறோம் என்பதை கேட்பதற்கு இத்தனை ஊடக நண்பர்கள் இருப்பதே எங்களுக்கு களம் எங்க கையில தான் இருக்கு. களம் எங்களுடைய கைகளில் தான் இருக்கு. நாங்களும் இந்த களத்துக்காக ரெடியா இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மக்கள் பணியே மகேசன் பணி. எனவே அதற்கான பணியை தான் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான களத்தை மக்கள் எங்களுக்கு மீண்டும் தருவார்கள். வெற்றி வாய்ப்பு இதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு மக்கள் தருவாங்க. நிச்சயமா தருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. வருகை தந்த எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தேங்க்யூ. ஊடக நண்பர்களை, எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருக வருகவென உங்களை எல்லாம் வரவேற்றுக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய ஆதரவை பெற்று இப்பொழுது ஆளுங்கட்சியாக
தமிழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசிற்கு, அதனுடைய முதல்வருக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல கடந்த 5 ஆண்டுகளாக மிகச்சிறப்பான ஆட்சியை நடத்தி இப்பொழுது எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை வழங்கியிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய எஸ்டிபிஐ கட்சி இணைந்திருந்த அந்த கூட்டணியோடு இப்பொழுது எதிர்கட்சியாக மிகச்சிறப்பான முறையில் நாங்கள் செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிற தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றிகளை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய புதிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்று 3 வார காலமாகிறது. இந்த 3 வார காலத்தில் தமிழகத்தில் ஏறத்தாழ 15 நாட்களில் 25 கொலைகள், அதுபோல 19 பாலியல் குற்றங்கள் என்று அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களும் குற்றங்கள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் செயல்படுகிற அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தை மதிக்கிற நாங்களெல்லாம் உண்மையிலேயே கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம். எனவே நடைபெறுகிற குற்றங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு இதனை தடுத்திட வேண்டும். இந்த குற்றங்கள் அதிகரித்து விடாமல் பாதுகாக்கிற பொறுப்பு தமிழகத்துடைய அரசிற்கு இருக்கிறது என்பதையும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நேற்று முன்தினம், பெருநாளைக்கு முன்தினம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் மாண்புமிகு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். ஒரு மனுவின் மீதான விசாரணையின் பொழுது ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். அந்த உத்தரவானது தமிழ்நாட்டிலே அந்த உத்தரவுக்கு மறுநாள் நேற்றைய தினம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பான முறையில் சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்த பெருநாளை சமய நல்லிணக்க விழாவாக, அன்பும் பாசமும் மேலோங்குகிற ஒரு விழாவாக இந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த விழாவிலே மிக முக்கியமானதாக ஆடு மாடுகளை பலியிட்டு தங்களது அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாமிய வாழ்வியலுடைய பக்ரீத் பண்டிகையினுடைய ஒரு மிக முக்கியமானதொரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வில் மாடுகளை, குறிப்பாக எருது, காளை போன்ற பிராணிகளை அதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஸ்லாட்டரிங் ஹவுஸிலே மட்டும்தான் அதனை பலியிட வேண்டும். அது அல்லாது அரசு தற்காலிகமாக அனுமதிக்கிற இடங்களிலே அதனை பலியிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இந்த உத்தரவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மீதும் அதுபோல மதச்சார்பின்மையின் மீதும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த வரலாற்று பாரம்பரியம் தொடர வேண்டும் என்கிற உணர்வோடு, மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு இந்த உத்தரவை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் இதுவரை பல்லாண்டுகளாக முஸ்லீம்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதில் ஆடு மாடுகள் பலிப்பிராணிகளாக இறைவனுக்காக அவர்கள் அறுக்கிறார்கள். ஆனால் எங்கும் எந்த சிறு பிரச்சனையும் இல்லாமல் இது ஒரு சமய நல்லிணக்க பெருவிழாவாக, எல்லோரும் இணைந்து கொண்டாடுகிற விழாவாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் இந்த விழாவிலே மாடுகளை, எருதுகளை, காளைகளை பலியிடும் பொழுது மட்டும் அது ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மட்டும்தான் அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற உத்தரவு உண்மையிலேயே கவலையையும் அதிர்ச்சியையும் தருகிறது. உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு மனு பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொழுது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஒரு வருட காலம் அமைதியாக இருந்துவிட்டு, இப்போ பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்து நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்வது என்பது சரியல்ல, எனவே இப்பொழுது இதனை விசாரிக்க முடியாது என்பதாக சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் பெருநாளைக்கு ஒரு நாளுக்கு முன்பாக இந்த விஷயத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு பொதுநல மனுவை விசாரிக்கும் பொழுது
சிறுபான்மை முஸ்லீம் அமைப்புகளையோ சிறுபான்மை முஸ்லீமுடைய பிரதிநிதிகளையோ கூட ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல், யாரிடத்திலும் அரசாங்கத்திடத்திலும் எந்த கருத்துக்களையும் கேட்காமல் ஒரு உத்தரவை வழங்கி இருப்பது என்பது ஒரு கவலையை தருகிறது, ஒரு வருத்தத்தை தருகிறது. எனவே இந்த உத்தரவை இதுபோல தொடர்ந்து செயல்படுத்த முனைந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும், ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனையை உருவாக்குவதற்காக இந்துத்துவ அமைப்புகள் ஒவ்வொரு வருடம் பிரச்சனையை உருவாக்குகிற தருணத்தில் இதுபோன்ற உத்தரவுகள் அது ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கிவிடும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் இது போன்ற எருதுகளை காளைகளை பலியிடுகிற சமயத்தில் போய் காவல்துறையினர் அதனை தடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் திருவொற்றியூரில் கார்கில் நகர் என்கிற பகுதிகளில் 40 மாடுகளை அறுக்கிற சமயத்தில் அதனை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. அதுபோல சிங்கபெருமாள் கோயில் என்று சொல்லி சென்னையில் ஒரு பகுதியில் இதே போல ஒரு 40 மாடுகளை கூட்டு குர்பானி என்கிற பெயரில் எல்லோரும் பங்கு போட்டு அறுக்கிற அந்த குர்பானி நிகழ்வை தடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒருவர் தன்னுடைய வீட்டில் வைத்து அறுக்கும் பொழுது அதனை தடுத்து அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் உண்மையிலேயே கவலை தருகிறது. தமிழ்நாட்டுடைய அரசு, தமிழ்நாட்டுடைய அரசின் சார்பாக சட்ட வல்லுநர்கள் இந்த வழக்கை மிக முக்கியமானதொரு வழக்காக எடுத்துக்கொண்டு இதனை இப்பொழுது விசாரிக்க கூடாது என்பதாக அவர்கள் தடுத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதிலே சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதிகள், முஸ்லீம் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மார்க்க அறிஞர்களுடைய பிரதிநிதிகள் இதில் இணைக்கப்பட்டு தான் வாதாட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே சொல்லாமல் ஒரு மேம்போக்கான முறையில சட்ட வல்லுநர்கள், தமிழக அரசினுடைய சட்ட வல்லுநர்கள் இதை கையாண்டதனுடைய விளைவு இப்பொழுது இப்படி ஒரு தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துக்கு இடையே அச்சத்தையும் வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டுடைய அரசிற்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிற விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்தான சூழலை மனதில் கொண்டு, ஏற்பட்டிருக்கிற இந்த சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை மனதில் கொண்டு இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது மேல் சட்ட நடவடிக்கையோ உடனடியாக தமிழக அரசு எடுக்க வேண்டும். சிறுபான்மை முஸ்லீம்களை அவர்கள் மேம்போக்காக அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்வுபூர்வமாக கையாளுவதிலிருந்து தவறிவிடக்கூடாது. ஏனென்றால் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஒவ்வொரு வருஷமும் இதை மாதிரி ஒட்டகம் அறுக்கிற சமயத்தில் ஒட்டகம் அறுக்க போகிறார்கள் என்று சொல்லி அதற்காக தடை உத்தரவு பெறுவதற்காக சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடிய பொழுது இரண்டு பக்கமும் சட்டத்தினுடைய அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற வகையில், அதுபோல இங்கே இருக்கிற குடிமக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாத வகையில சரியான முறையில் அதனை கையாண்டார்கள். ஆனால் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு இதை சரியாக கையாளவில்லையோ என்று தோணுகிறது. எனவே இந்த விஷயத்தில் சரியான முறையில் கையாளாகாத இந்த விஷயத்தை கைகரியம் செய்யாத தமிழகத்துடைய அரசு இனி வரக்கூடிய காலங்களில் இதை சரியான முறையில் அவர்கள் கையாண்டு நல்ல தீர்ப்பினை, நல்ல முறையிலான சட்ட தீர்ப்பினை வழங்கிட வேண்டும். அதுபோல தமிழ்நாட்டுடைய சில சட்டங்களில இந்த விஷயத்தில் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அந்த திருத்தங்களையும் உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு பொறுப்பேற்ற 20 நாட்களுக்கு உள்ளாகவே தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்று சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு ஆளுகிற அரசோடு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசானது. பல்லாண்டுகளாக இப்படி எதுவுமே நடைபெறாத நிலையில வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக நடைபெறுகிற இந்த நகர்வு என்பது அது ஜனநாயக விரோத செயல் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே நடைபெறுகிற இந்த விஷயத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் அது ஆளுகிற அரசிற்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நினைத்தால் அது உண்மையிலேயே அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி விடுகின்ற ஒரு நடவடிக்கையாக மாறிவிடும். எனவே இந்த தமிழகத்தை ஆளுகிற தமிழக அரசு இதுபோன்ற குதிரை பேர நடவடிக்கைகளின் மூலமாக தன் மீது கெட்ட பெயர் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்துடைய அரசிற்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுபோன்ற நடவடிக்கைகளில் இருந்தெல்லாம் தமிழக மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஆளும் அரசிற்கும் அதுபோல
ஜனநாயக அடிப்படையில் செயல்படுகிற எங்களை போன்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நான்காவதாக, நிறைய கோரிக்கைகளை இப்பொழுது ஆளுகிற அரசிற்கு சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கையாக, சிறைகளிலே ஒரு 15 இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் மீண்டும் அவர்களுடைய பரோல் மறுக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் சிறையிலிருந்து 2 மாத காலம் பரோல் வழங்குவதற்கான சட்ட திருத்தத்தை ஏற்கனவே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதனை வழிமொழிந்து ஏற்கனவே 2 மாச காலம் அவர்கள் பரோலில் இருந்திருக்கிறார்கள். மீண்டும் 2 மாத காலம் அவர்களுக்கு பரோல் வழங்குவதற்கான வாய்ப்பை அந்த ஜீவோ வழங்குகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் உடனடியாக பரோலில் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். உடனடியாக அந்த 15 பேர் மீதும், சிறையிலிருந்து வெளிவருகிற எல்லோரின் மீதும் பொது மன்னிப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழகத்துடைய அரசு விரைந்து நடத்திட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒரு வாய்ப்பினை தமிழக அரசு தந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழக அரசிற்கு நான் முன்வைக்கிறேன். இல்லை, இது பொதுவாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும், அதுபோல மக்களுக்கு ஒரு அரசு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதையும் ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகத்தான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு சொல்லுவது என்பது வழக்கம். ஆனால் டெல்லிக்கு சென்ற பொழுதும் கூட தமிழகத்துடைய முதல்வர் டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்களை பிரதமரை சந்தித்துவிட்டு சந்திக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. வேற எதுவும் திட்டங்களை முதல்வர் வைத்திருந்தாலும் கூட அதையாவது சொல்ல வேண்டும். நான் இன்றைக்கு சந்திக்கவில்லை, அடுத்த முறை டெல்லிக்கு வரும்பொழுது நான் கண்டிப்பா ஊடகத்தை சந்திக்கிறேன் என்றாவது சொல்ல வேண்டும். எதையும் சொல்லாத முறையில் ஒரு அரசு என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற ஒன்றாக இருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த நடைமுறையை கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு 20 நாள் தான் ஆயிடுச்சு என்றதனால் நாம் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பல முதல்வர்களும் டெல்லிக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும், முந்தைய முதல்வராக இருக்கட்டும், முந்தைய முதல்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஊடகத்திற்கு மூலமாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஊடகத்தின் வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நடைமுறை வரக்கூடிய காலத்தில் வலுவாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இல்லை, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கிறது. ஒரு டெல்லியில போய் பத்திரிகையாளர் சந்திப்புல முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திக்கவில்லை என்பதை காடு போட்ட காரணத்திற்காக வேண்டி புதிய தலைமுறை ஊடகத்தை பின்னால 54வது இடத்திற்கு தள்ளியதாக செய்திகளை பார்த்தோம். உண்மையிலே இதெல்லாம் வருத்தம் அளிக்கிற ஒன்று. எல்லாரையும் விட நாங்கள் சரியான முறையில் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று வந்திருக்கிற தமிழக முதல்வருடைய ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு இது மாதிரி செய்யும் என்று சொன்னால் மீண்டும் மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் தந்துவிடக்கூடாது என்பதை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக ஊடக சுதந்திரத்தை மீறுகிற செயல். இதை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். எல்லாருமே தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கும்போது எங்களால் தெரிவிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பது. நீங்க அது மாதிரி தங்களுடைய கொள்கை நிலைத்தை அறிவிக்கமா இருக்கா, இல்ல உங்களுக்கு தனி சின்னத்தை போட்டியிடுற மாதிரி இருக்கா? இல்ல, பொதுவாக தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எந்த சின்னத்தில் போட்டியிடுறது என்பது முடிவெடுப்போம். அது அந்த நேரத்தில் ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்கும், டக்குன்னு கொண்டு நம்முடைய சின்னத்தை சேர்க்க முடியாது. எனவே உடனே நாங்கள் அந்த அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியான கட்சிகளுக்கு இப்போ மட்டும் இல்லை, அவர்களுக்கு இந்தியா முழுவதுமே அதுக்கான ரெகக்னைஸ் இருக்கணும். முதல்ல அது ரொம்ப முக்கியமானது. சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று சொல்வது சரியான ஒன்று தான், அது ஒன்று தவறல்ல. ஆனால் அதெல்லாம் தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல தான் அது சரியானதாக இருக்கும். எனவே அது அந்த தேர்தல் காலத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறோம். அந்தந்த நேரத்தில் அதற்கான அறிவிப்புகளை தருவோம். அந்த சூழல் அனுசரிச்சு இதுல என்ன இருக்கு? நாங்க ஏற்கனவே சொன்னது தானே
எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். எனவே அதை அனுசரித்து தான் எங்களுடைய முடிவுகள் இருக்கும். அதுவும் கூட அந்தந்த நேரங்களில் இருக்கிற சூழல்களை எல்லாம் ஆலோசித்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற நாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை எடுக்கும். அமைச்சரோட செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் நேரடியாக களத்துல இறங்கி கண்காலங்களுக்கெல்லாம் புலிகளை வந்து இன்னைக்கு திருச்செந்தூர்ல போய் இல்ல, ஒரு விஷயத்தை பாராட்டணும். அமைச்சர்கள் எல்லாம் களத்திற்கு செல்லுகிறார்கள். களத்திற்கு செல்ல வேண்டும். சென்றால் தான் நாங்கள் என்ன நடக்குங்கிறது தெரியும். எனவே களத்திற்கு செல்லுகிறார்கள் என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுதான் நாம எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று. ஒரு அரசு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செய்கிற வகையில் நடப்பதில் அமைச்சருடைய பங்கு என்பது முக்கியமானது. ஆனால் அது ஒரு அமைச்சர்களாக அந்த மக்களுக்கு தீர்வு தருகிற வகையிலான அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். அது மக்களால் கேலியும் கிண்டலும் செய்யப்படுகிற ஒரு நிலைக்கு அது தள்ளப்படக்கூடாது. அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்படாமல் அதை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது அமைச்சருடைய கையில் தான் இருக்கு. எனவே அமைச்சர்கள் அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகிற வகையிலான ஆய்வு பணிகள் நிச்சயமாக அவசியமானது. பல ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமா இருக்குமா? மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தொடர்ச்சியா இது பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டா? இல்ல, அதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா ஒரு அரசு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பிற்கு நம்ம எதிராக எதையும் சொல்ல முடியாது. மக்களுடைய தீர்ப்பு பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிற தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு குடிமக்களுடைய கடமையாக இருக்க முடியும். அதே போல இது போன்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் வரவேற்க தான் வேணும். அது எப்பொழுது முடிஞ்சிரும் என்பதெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை மக்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற எல்லா பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு தான் இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். அமைச்சர்கள் என்பவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் அவர்கள் ஏதோ அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இருக்கிற வாக்களித்த வாக்களிக்காத எல்லோருக்குமான பிரதிநிதிகள். அவர்களுடைய நடவடிக்கைகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்குன்னு வெளியே அது ரீல்ஸ் போடுவது, அதுபோல அதை அவர்களுடைய நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடுகிற வகையிலான செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்க. இல்ல, அதான் நான் அந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா முதல்வர் ஊடகத்தில் பேசணும். அது ஒன்று தவறு இல்லையே. முதல்வர் மக்களிடத்தில் பேசுவது என்பது தவறல்ல. எவ்வளவுதான் ஃபேம் இருந்தாலுமே கூட மக்களோடு உரையாற்றுவதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு தமிழகத்துடைய முதல்வர் என்கிற, தமிழகத்துடைய அமைச்சர் என்கிற, தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய பெரிய ஃபேம் இருந்தவர்கள் மக்களோடு உரையாடினார்கள். மக்கள்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொன்னார்கள். மக்கள் விரும்புவதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய நடவடிக்கை தவறென்றால் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி பேசாமல் இருக்கும் பொழுதுதான் பல விமர்சனங்களுக்கு அது வழிவகுக்கிறது. எனவே மக்களோடு பேச வேண்டும், மக்களோடு உரையாற்ற வேண்டும். அது ஒரு முதல்வருக்கான கடமை. அந்த கடமையை நான் என்ன பார்க்கிறேன், ஒரு 20 நாள் 25 நாள் தான் ஆச்சுங்கிறதுனால ஹனிமூன் பீரியடே 6 மாசங்கிறாங்க. ஆனால் 6 மாச காலமும் மக்களோடு பேசாமல் இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியா போயிரும்ல. எனவே வந்த உடனேயே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மக்களிடத்தில் சொல்வதுதான் ஒரு முதல்வருடைய பணியை எளிமையாக்குவதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா அது ரொம்ப கடினமாக போயிடும். ஏன்னா இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் அல்ல. மாறாக இப்பொழுது அரியணைக்கு வந்தாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். டெல்லிக்கு போயிருக்கிற சமயத்தில் கூட அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தா இந்தியா முழுவதும் தமிழகத்துடைய அரசுக்கு அது என்ன செய்ய போகிறது என்கின்ற செய்தி போய் சேர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் தவறவிட்டு விட்டார்கள். எனவே இனி வரக்கூடிய காலத்தில் மக்களை சந்திக்கிற முதல்வராக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் மக்களை எல்லா நேரமும் ஊடகத்தை சந்திப்பவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி சந்திப்பவர்களாக இருந்தால் இது போன்ற சர்ச்சைகளுக்கு, இது போன்ற கேலி கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்க வந்த 15 நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான முன்னாடி இருந்த 5 வந்த பொருந்த நாட்களுக்குள்ள சிறுபான்மையினருக்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு அமைஞ்சிருக்கிற அரசுக்கு இவ்வளவு தூரம் விமர்சனம் வைக்கிறது என்ன மாதிரி ஆகும் நினைக்கிறீங்க? இது எப்படி சரிதான் நினைக்கிறீங்களா?
இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது விமர்சனங்களாக சொல்லலை. இப்படி நடக்கிறது என்பதை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கா இல்லையா? நடக்கிறதுன்னு சொல்லணும். அதை எக்ஸாகரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எல்லாமே தலைகீழாக மாறி போயிட்டு என்று சொல்வது அல்ல. அவர்களுக்கு இருக்கிற அந்த கால அவகாசத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதே நேரம் நடக்கிறது, இது வந்து இது நடக்காது என்று சொன்னோமானால் நடக்கிறது. நடப்பது என்ன சாதாரண பிரச்சனை அல்ல. கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள். 61 வயது ஒரு முதிய பெண்ணை வந்து சென்னையில வேளச்சேரியிலேயே பாலியல் குற்றச்சாட்டு செய்து அவர்களை கொலை செய்திருக்கிறார் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. சென்னையில் நடந்திருக்கு. நான் யார் ஆட்சியில் நடந்திருந்தாலும் நாங்க வலிமையா சொல்லியிருக்கிறோம், யாராக இருந்தாலும் சொல்லியிருக்கோம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில, அதே போல கொலை கொள்ளை பிரச்சனையில நோ காம்ப்ரமைஸ். அது எல்லோருக்கும் நாளைக்கு ஒரு பாதிக்கிற சூழலை வந்து உருவாக்கலாம். நல்லது செய்தால் வரவேற்கிறோம், தவறு செய்தால் தவறு என்று சொல்லுகிறோம். எனவே யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்பதை அது நல்ல முறையில் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசிற்கு இருக்கிறது. அது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை என்று ஒரு அமைச்சர் சொன்னதா ஒரு செய்தியை பார்த்தேன். அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நடந்த உடனே நாங்கள் வந்து கைது செய்யணும், வழக்கு போடுறோம், அதை நாங்கள் செய்யறோமா இல்லையா, நடந்த உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்றோமா இல்லையா என்பது அல்ல ஒரு அரசினுடைய நிலை. ஒரு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுக்க வேண்டும். அப்படி நடைபெறாமல் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். மக்களோடு பேச வேண்டும் என்றால் மக்களோடு பேச வேண்டும். இருக்கிற எல்லா விதமான அரசு எந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்தணும். எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்றார். தேவைப்பட்டால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, எப்படி இதை தடுப்பது என்ற ஆலோசனை கேளுங்க. அனைத்து கட்சியினுடைய ஆலோசனையும் சேர்த்து வாங்கிட்டு தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு ஆலோசனையை சொல்வதற்கு ஒரு அரசியல் கட்சி வேண்டும்ல, அந்த வேலையை தான் எஸ்டிபி செய்கிறது. எனவே நாங்கள் வெறும் வெற்று விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காம ஆலோசனைகளை முன்வைத்து நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அங்கம்தான், 7.5 கோடி தமிழரில் நானும் ஒரு அங்கம்தான் என்கின்ற உணர்வோடு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் பேசிட்டீங்க. தேமுதிக பிரேமலதா சொல்றது கூட சொன்னாங்க, அப்போ குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத கண்டிச்சாங்க. ஆனா அதே தேமுதிக மேல ஒரு குற்றச்சாட்டு எடுத்து தம்பிக்கு ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு அவங்க கட்சி கூட்டணியிலே சேர்ந்தாங்க, அது வரைக்கும் உறுதிப்பாடு எடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சு. அப்படிங்க சொல்லலாம். அதிமுக திமுக ரெண்டுமே கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க நிலைமை வந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை ஏத்துக்கிறாம கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட மாநில செயலர் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குதிரை பேரம் வரைக்கும் இப்போ வரைக்கும் இங்க பேசப்பட்டு சரியானதா இருக்கும் நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இது சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. குதிரை பேரம் என்பதை அம்மையார் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் சொன்னது. இந்த 2 கட்சிகள் தான் அதற்கு வந்து பதில் சொல்லணும், ஆளுங்கட்சி தான் பதில் சொல்லணும். நான் பட்டவர்த்தனமா ஒரு சாமானியன் தான் பார்ப்போமே. திடீர்னு ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றாங்க, உடனே ஆளுங்கட்சியில் போய் சேர்க்கிறார்கள். என்னத்தை இது ஏற்படுத்தும்? எல்லோரும் ஒரே பதிலை சொல்லுகிறார். என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எதிர்கட்சி 5 வருஷம் இருந்து எங்களால் அந்த தொகுதி மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இங்க இருக்கிற அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லி காட்டினார். அப்ப எதிர்கட்சியாக இருப்பதனால் எங்களால வந்து எதையுமே செய்ய முடியலன்னு சொன்னா இந்தியாவில் ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கணும், எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இருந்த எதிர்கட்சிகள்லாம் எதுவுமே செய்யவே இல்லையா? திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்திருக்கிறது. மத்தியில வந்து காங்கிரசும் பிஜேபியும் மாறி மாறி வந்திருக்கு. அப்ப எதிர்கட்சியினர்லாம் ஒண்ணுமே செய்யலன்னா இனி ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் ஜெயிக்கணும், இல்லைன்னா மற்ற எல்லாரும் எதிர்கட்சியினரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடணுமா? இது ஒரு தப்பான, ஒரே போல இந்த இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியும்? அதுதான் நான் கேட்கிறேன். ரகசிய காப்பு பிரமாண வாக்குமூலம் எடுப்பவர்கள் அல்லவா சட்டமன்றத்தில் உள்ளவங்க, அவங்க எப்படி இருக்க முடியும்? எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், அதில் என்ன நடந்திருக்கிறது. வேறு எல்லோரையும் குற்றம் சாட்டுகிற தமிழகத்துடைய அரசு, அவர்கள் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும் சொல்லணும். தெளிவா இருக்கணுமா வேண்டாமா? இல்லை என்று சொல்லணும்ல. 2011 திமுக வந்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது ராஜேந்திரன் போனார் கோல்பேட்ல. அப்போ அதிமுக வந்து போகும்போது என்னன்னா என் தொகுதிக்கு என் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல. ஆனா அது அப்ப ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? எப்பொழுது 2006 to 2011 ராஜேந்திரன் கோல்பேட்டி ராஜேந்திரன் போனார். அதிமுக என்னால வந்து என் தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியல. இல்லம்மா, அதாவது என்னன்னா, நான் குதிரை பேரம்னு நாங்க குதிரை பேரம்னு சொல்றதோ பட்டவர்த்தனமா தெரிகிற விஷயங்களை நம்ம வந்து பேசுறோம். இன்றைக்குள்ள சூழல்ல தவறுகள் எங்கு நடந்திருந்தாலும் தவறு, நான் அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல விரும்பல. அப்பொழுது நாங்கள் எந்த கருத்தையும் அப்பொழுது நாங்க வந்து பதிவு பண்ணல, எனக்கு அது போன்ற ஞாபகம் இல்லை. ஆனால் இப்பொழுது கண் முன்பாக தெரிகிற விஷயத்தை நான் விமர்சனமா வைக்கல, ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சாமானியனா நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, இது எந்த வகையில் இது வந்து சரியானதா இருக்க முடியும்? அந்த 4 தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன அடிப்படையில் அங்க இருக்கிற வாக்காளர்கள் வாக்களிச்சிருப்பாங்க? அதுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றமா இருக்கா இல்லையா? 20 நாளில் ஒரு தேர்தலை சந்திக்கிற நிலைக்கு அந்த மக்களை தள்ளி கொண்டு போது எவ்வளவு பொருளாதார வீண் விரையும் சிக்கலை வந்து உருவாக்கும். அந்த சிக்கலை தான் நான் பேசுறேன்.
அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது என்கிற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டா தேர்தல் என்கிற சிஸ்டத்துக்கு மேலே ஒரு கேள்வி வந்துருமா வந்துடாது. அப்போக்கு தேர்தல் யாரெல்லாம் ஆளுங்கட்சி அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற நிலை வந்துருமா இல்லையா? இதை ஒரு ஜனநாயக பூர்வமாக கேட்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. திமுக 2021 தேர்தலை போட்டியிடுறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா 26 13 கூட்டணி கட்சிகள் போட்டிடுச்சு. இப்போ 21 கூட்டணி கட்சிகள் போட்டிச்சு. அதிமுக, பாஜக, பாமக அது ஒரு கூட்டணி. இது ரெண்டு கூட்டணி குறைஞ்சபட்சம் ஒரு 25 கட்சிகள் இணைஞ்சு ஒரு தாவேக்காங்கிற ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாயிருக்கு நினைக்கிறீங்களா? கடைசி கட்டத்தில் இந்த யார் தலைமை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அதுக்கு ஒரு பேரை பேசப்படுச்சு. அதிமுக திமுக கூட்டணி அப்போ அப்படிங்கும்போது இவங்க கூட்டணி ஒரு பேர் அது விஷயத்துல யார் யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டார்களோ அவங்க அதை சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனால் இது வந்து எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஆளுங்கட்சியை தாவேக்காவை எதிர்த்தது என்பதல்ல விஷயம். எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட போறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில நான் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதானே. 23 வேட்பாளர் திமுக ஒரு தொகுதியில் நிக்கிறாங்களா? இல்ல. திமுக கூட்டணியின் சார்பில் ஒரே வேட்பாளர், அதிமுக கூட்டணி சார்பில் ஒரே வேட்பாளர். அந்த தொகுதியில போய் நிக்கிறோம். நாங்க தாங்க அந்த கூட்டணிக்கு சார்புன்னு சொல்றோம். அவர்கள் என்னை இந்த கூட்டணியின் முகமாக பார்க்கிறார்கள், இந்த கட்சியின் முகமாக பார்க்கிறார்கள். எனக்கு வாக்களிக்கிறாங்க, என்ன வாக்களிக்கல. ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, இவ்வளவுதான விஷயம். இது எல்லாம் சேர்ந்துதான் 234 உறுப்பினர்களை கொண்டு போய் அங்கே தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் தான் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா அவர்கள் நம்பிக்கையற்று நடைபெறும் பொழுது மட்டும்தான் அந்த கேள்வி வருது. இது ஒரு நான் இதை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்லாம் வேண்டாம், ஒரு சாமானியவனா இதை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்கிற பிரதிபலிப்பை நான் ஏற்படுத்துறேன். நான் விமர்சனங்களை முன்வைக்கிறோன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, குற்றச்சாட்டை முன்வைக்கிறோன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஜனநாயகத்தினுடைய வழிமுறைக்கு இது சரியல்ல, அவ்வளவுதான். அது தவறு. இல்ல அது இது எல்லா அரசும் அது ஒன்று வரவேற்கப்பட்டதான். நான் ஏற்கனவே வரவேற்று அறிக்கையும் கொடுத்திருக்கேன். எல்லா அரசும் இதை செய்திருக்கிறது. வந்தோடனே உங்க 500 300 400 அதுக்குள்ள நான் போகல. சில 717 கடைகளை அடைப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் நான் வரவேற்பு தர்றேன், அவ்வளவுதான். அதுல 400 கடை அடைச்சதா 500 கடை அடைத்ததா என்பதை நான் பார்க்கல. ஆனால் 717 கடையை அடைக்கிறோம்னு ஒரு முதல்ல ஒரு துவக்க புள்ளி வச்சதை பாசிட்டிவா பாக்குறோம். அதே அரசுக்கு தான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே இதனுடைய அமைச்சர் தான் ஏற்கனவே ஒரு பேட்டியில வந்து அமைச்சராவதற்கு முன்பு இந்த அரசினுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அரசு வந்து இது நடத்தக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பூரண மதுவிலக்கை அறிவிங்கள், மதுவினால் வருகிற வருமானம் என்பது அரசுக்கு அவமானம்னு சொன்னது காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அறிவிங்க. இப்போ குறைந்தபட்சம் படிப்படியான பூரண மதுவிலக்கு நோக்கியாவது நகரணும். அப்ப இந்த போதை தான் இந்த தமிழக மக்களை இன்றைக்கு மதிமயக்கி அவனை மனிதன் என்கின்ற இடத்துல இருந்து மாத்துகிறது என்று சொல்லுகிறோம். எனவே இதெல்லாம் படிப்படியான கோரிக்கைகள். வந்தவுடனே நாராஜ் கேட்கலாம், உடனே எல்லா கோரிக்கையும் ஒரே நேரத்தில் ஒரு அரசுக்கு வைக்கிறீங்களான்னு கேட்கலாம். ஒரே நேரத்தில் வைக்கல. நாங்கள் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுகிறோம். உங்களுக்கான ஒரு அவகாசம் உங்களுக்கு இருக்கிறது, அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மக்களுக்கு எது எமர்ஜென்சி, எது அர்ஜென்சி, எது இம்பார்ட்டன்ஸ், எது நார்மல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடக்கூடாது. முதல்ல அது ரொம்ப முக்கியமானது. அந்த பாதுகாப்பை நீங்க தரணும் தமிழ்நாட்டு மக்களை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கோரிக்கை இருக்கு. அந்த சமுதாய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை நோக்கி நீங்கள் விரைந்து நடக்கணும். எதுவாக இருந்தாலும் மற்ற அரசுகள் சொன்ன மாதிரி வந்து நாங்க 6 மாசம் எடுத்து செய்வோம், காலச்சூழல் எடுத்து செய்வோம்னு சொல்லல. தமிழகத்துடைய முதல்வர் இன்னும் சமூக ஊடகங்களை ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பொறுப்பெடுத்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாரு. அப்ப அவர் அடுத்த நிமிஷம்னு சொல்லும்போது நம்மளும் அதே மாதிரி அடுத்த நிமிஷம் தாங்க தானே கேட்க வேண்டியதா இருக்கிறது. எனவேதான் அடுத்த நிமிஷத்துல சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். அதெல்லாம் ஒரு அரசு ஏற்கும் பொழுது சொல்லக்கூடாது. வெள்ளேரிக்க அதுக்கு முன்னால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் கொடுத்திருந்தாரு இந்த அரசு. நமது தமிழக முன்னாள் முதல்வர் சொன்னது மாதிரி பிப்ரவரி மாசம் போடப்பட்ட பட்ஜெட்டுங்கிறதே ஒரு வெள்ளேரிக்கு தானே. என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதா ஒரு புதுசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. இதை நீங்க மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும். அதெல்லாம் மாமா அதெல்லாம் அவர் சொல்லி தெளிவுபடுத்தாதான் எனக்கு தெரியும். சொல்லலன்னு சொல்லி தான் நானும் சொல்றேன். சொல்லுங்க தானே சொல்றேன். இல்ல இப்ப வந்து பங்கெடுத்திருக்கிறத நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம். நாங்க உடனே வரவேற்க தான் செஞ்சோம். அதிகார பிரதிநிதித்துவமா இருந்தாலும் இது மாதிரி எல்லாருடைய பங்களிப்பையும் ஏற்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அது நல்லதானே. அது எல்லாருக்கும் சரிசமமாக பங்களிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நல்ல விஷயம் தான். எனக்கு அந்த வருத்தம் இல்ல, மாமாக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை அதான் நம்ம அப்படிலாம் ரத்து செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கான காரணத்தை அவங்க சொன்னாதானே தெரியும். நிர்வாக காரணங்கள்னு டிஜிபி ஆஃபீஸில் இருந்து வந்ததா ஒரு செய்தி சொல்கிறாங்க. நிர்வாக காரணங்களாக இருந்தால் ஓகே தான். ஆனால் அப்படின்னா முதல்ல அதை அறிவிக்கக்கூடாது. அந்த நிர்வாக காரணங்கள்லாம் சரி செய்துட்டு நிதானமாக அறிவிக்கலாம். ரொம்ப அவசரமும் பட வேண்டாம், பதட்டமும் பட வேண்டாம். நிதானமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை அழகான முறையில் செய்யலாம். அது மக்களுடைய ஏற்போட செய்யணும். அதான் நான் சொல்ல வரேன். இல்லை இது வரைக்கும் அதை பற்றி எந்த யோசனையும் செய்யலை. இனி வரக்கூடிய என்ன எங்களுக்கு இன்னும் அடுத்த கூட்டங்கள் நடக்கலை. அடுத்த மாநில கூட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது இதை பற்றி ஆய்வு செய்வோம். ஆனால் இன்ன வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு எப்போ வரப்போகுது என்பதை பற்றி தெரியலை. நிச்சயமா நாங்கள் எப்பொழுதும் என்ன நாங்கள் அடுத்த அந்த அன்னைக்கு சாயங்காலம் இருந்தே நாங்கள் தொடங்கிட்டோமே. மக்கள் பணி எங்களுக்கு நிரந்தரமான பணி. அது ஒன்று அதில் தான் தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனவே தேர்தல் வாய்ப்பை மக்கள் தராட்டாலும் அதில் உள்ள வெற்றி வாய்ப்பு தராவிட்டாலும் கூட மக்களுக்காக உழைக்கிற வாய்ப்பு எனக்கு எப்பொழுதும் தந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்பதை கேட்பதற்கு இத்தனை ஊடக நண்பர்கள் இருப்பதே எங்களுக்கு களம் எங்கள் கையில் தான் இருக்குது. களம் எங்களுடைய கைகளில் தான் இருக்குது. நாங்களும் இந்த களத்துக்காக ரெடியாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மக்கள் பணியே மகேசன் பணி. எனவே அதற்கான பணியை தான் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான களத்தை மக்கள் எங்களுக்கு மீண்டும் தருவார்கள். வெற்றி வாய்ப்பு இதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு மக்கள் தருவாங்க, நிச்சயமாக தருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. வருகை தந்த எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தேங்க்யூ.